ஹாப்பி சாபத். உங்கள் எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் செய்தியை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் சிரம் தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் வேளையில் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இளைப்பாறும் போது தேவ வார்த்தை எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக பிரதிபலிக்கப்படும் போது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாளின் செய்தி, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் பாவங்களை வெறுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய ஜீவியத்தை நாங்கள் துவங்குவதற்கு ஏதுவாக இந்த நாளின் செய்தியின் அனுபவங்கள் எங்களுக்கு வெளிப்படட்டும். இந்த தொழுகை நேரத்திலே எங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இல்லாத அளவிற்கு தேவனுடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆனஸ்ட் கன்ஃபெஷன், மெய்யான பாவ அறிக்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பாவ அறிக்கை என்பது மிகவும் அவசியமான ஒன்று. எப்படி ஒரு மனிதனுடைய உறவுகள், உலகத்தின் உறவுகள் அவ்வப்போது சிதைந்து அது மீண்டுமாக அது புதுப்பிக்கப்பட்டு அந்த உறவு சீர் செய்யப்படுகிறதோ, மனிதன் தேவனோடு கொண்டிருக்கிற உறவிலும் சிதைவு ஏற்படுவதை நாம் அதை சரி செய்வதற்கான இந்த பாவ அறிக்கை நமக்கு மிகவும் அவசியம் வாய்ந்ததாக இருக்கிறது. கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ் plays a vital role in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த பாவ அறிக்கை என்பது மிகவும் ஒரு முக்கியமான அங்கத்தை வகிக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கும் இது அவசியமானதாக இருக்கிறது. தேவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவிலே, அதாவது தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு நாம் சஞ்சரித்திருக்கும் போதும் அவரோடு நாம் நெருங்கி சம்பாஷணை செய்வதற்கும் இந்த மெய்யான பாவ அறிக்கை நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஆங்கில பாடல் ஒன்று இருக்கிறது, டேக் டைம் டு பி ஹோலி. பரிசுத்தமாய் நாம் மாறுவதற்கு சில நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு சில நேரம் அவசியம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாக இந்த திருவிருந்தை நாம் ஆசரிப்பதற்கு சில நேரங்களை நாம் ஜெபத்திலே நாம் ஒதுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். எனவே நம்முடைய உலகளாவிய வாழ்க்கை ஒரு பதட்டமான ஒரு வாழ்க்கை, நம்மை அங்கலாய்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாம் துரிதமாக அங்கும் இங்கும் நாம் கடந்து சென்று சில நிமிஷங்களை கூட நாம் இயேசுவை நாம் நினைத்து பார்ப்பதற்கு இல்லாமல் நாம் பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த நாட்களில் இந்த பாவ அறிக்கை என்பதை செய்யக்கூடாத அளவிற்கு நேரமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் ஒரு மெய்யான பாவ அறிக்கையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஃப்ரெட்ரிக் த கிரேட், மகா ஃப்ரெட்ரிக் என்று அழைக்கப்படக்கூடிய புகழ்பெற்ற மன்னர், பிரஷ்யாவினுடைய ராஜாவாக ஒரு முடிசூடா மன்னன் என்று சொல்லலாம். ஏறக்குறைய 46 ஆண்டு காலங்கள் 18ஆம் நூற்றாண்டிலே இந்த பிரஷ்யா என்ற தேசத்தை, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெர்மன், இந்த ஜெர்மன் தேசத்தை மிகவும் பிரம்மாண்டமாக ஆளுகை செய்த ஒரு புகழ்பெற்ற மன்னர் இந்த மகா ஃப்ரெட்ரிக். 1740ஆம் ஆண்டு முதல் 1786ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த மகா ஃப்ரெட்ரிக் இந்த பிரஷ்யா தேசத்தை ஆளுகை செய்த காலங்களிலே ஜனங்கள் அவரை மிகவும் போற்றி புகழ ஆரம்பித்தார்கள். இவருடைய ஆளுகை திறமையை பார்த்த ஜனங்கள் இவரை ஒரு சிறந்த போர் வீரனாகவும் போரின் தளபதியாகவும் பார்த்து இவரை குறித்து அநேக மேன்மை பாராட்ட ஆரம்பித்தார்கள். இந்த மகா ஃப்ரெட்ரிக் த கிரேட் உடைய காலத்தில் இந்த பிரஷ்யா தேசமும் அளவற்ற வளர்ச்சியை சந்தித்தது. கல்வித்துறையிலும் பொருளாதார ரீதியிலும்
மற்றும் இதனுடைய செல்வாக்குகளை, ஏற்றுமதி இறக்குமதி போன்ற காரியங்கள் எல்லாவற்றிலையுமே இந்த பிரஷ்யா தேசமானது மிகவும் மேலோங்கி வளர தொடங்கினது. இதற்கு காரணம் எல்லாம் இந்த புகழ்பெற்ற மன்னராக சொல்லப்பட்ட இந்த மகா ஃப்ரெட்ரிக், த கிரேட். இந்த ஃப்ரெட்ரிக் 46 ஆண்டு காலங்கள் இந்த பிரஷ்யா அல்லது இந்த ஜெர்மன் தேசத்தை ஆளுகை செய்த நாட்களிலே ஒரு பயங்கரமான யுத்தத்தை சந்திக்க நேர்ந்தது. இந்த பேட்டில் ஆஃப் பிராங்க்ஃபர்ட் என்ற இடத்துல, பேட்டில் ஆஃப் கனர்ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த பிரஷ்யா தேசமும் இவர்களை எதிர்த்து வந்த ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யா தேசமும் இருவரும் கைகோர்த்து இந்த பிரஷ்யாவை முழுவதுமாக அழித்து துவம்சம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கைகோர்த்து எதிரிட்டு வந்தார்கள். இந்த ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியாவுடைய இணைப்பு மிகவும் பலம் வாய்ந்ததாக இருந்தது. மகா ஃப்ரெட்ரிக்கும் ஆயிரக்கணக்கான படை வீரர்களை தன்னுடைய சேனைகளில் வைப்பதற்கு நல்ல பயிற்சி செய்து நல்ல அனுபவங்கள் வாய்ந்த போர் வீரர்களையே அந்த யுத்தத்திற்கு அவர் வழிநடத்தியிருந்தார். எனவே மகா ஃப்ரெட்ரிக் இந்த இடத்துல அந்த போர் வீரர்களோடு அவர்கள் சண்டை போடும்போது சரித்திரம் சொல்லுகிறது, அந்த யுத்தம் 7 வருஷங்கள் தொடர்ந்து நடந்தது. 7 வருஷங்கள், 7 வருஷ காலங்களிலே இந்த தேசத்திற்கு இடையே எந்த பண்டிகை ஆசரிப்பு வந்தாலும் அந்த பண்டிகையை கூட ஆசரிக்காமல் இந்த யுத்தங்களுக்கு முதல் ஈடுபாடை கொடுத்து 7 வருஷம் இந்த யுத்தம் இரவும் பகலுமாக நடைபெற்றது. இந்த ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியாவுடைய இணைப்பு மிகவும் பலம் வாய்ந்ததாக இருந்ததினாலே இந்த பிரஷ்யா தேசத்தினுடைய படை வீரர்கள் 6000 பேர் இந்த யுத்தத்திலே மரித்து போனார்கள். 6000 பேர். ஃப்ரெட்ரிக்கினுடைய ஆளுகைக்கும் ஃப்ரெட்ரிக்கினுடைய இந்த போரில் இது ஒரு தோல்வியை கொண்டு வந்தது போல இந்த சூழ்நிலைகள் மாறினது. எனவே ஃப்ரெட்ரிக் ஒரு பக்கத்தை பார்க்குறாரு, தன்னுடைய தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் அந்த போர் வீரர்களாக வந்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அநேகருடைய சரீர அவயவங்கள் அங்கும் இங்கும் துவம்சம் செய்து அந்த மண் தரையில இருக்கிறதை பார்த்து கலங்கின இந்த ஃப்ரெட்ரிக்கு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து கடந்து வருகிறார். பெர்லின் நகரத்தில் ஜனங்கள் எல்லாம் வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த ஃப்ரெட்ரிக் அந்த குதிரையில் ஏறி தன்னுடைய நகரத்திற்குள்ளாக வரும்போது மன்னர் என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இந்த மகா ஃப்ரெட்ரிக் அந்த பெர்லின் நகரத்திற்குள்ளாக நுழையும் போது ஒவ்வொரு முறையும் பயங்கர ஆரவாரத்தோடும் அல்லது வெற்றி மகுடத்தோடும் அவர் அந்த இடத்துல நுழைந்தது உண்டு. ஆனால் இந்த முறை தோல்வியை தழுவினவராக இந்த மகா ஃப்ரெட்ரிக் இந்த பெர்லின் நகரத்திற்குள்ளாக கடந்து வருகிறார். ஜனங்கள் குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஃப்ரெட்ரிக் ஜனங்களுக்கு முன்பதாக பேச தொடங்கினார். என்ன பேசினார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, தன்னை ஜனங்களுக்கு முன்பதாக உண்மையாய் அறிக்கை செய்தார். The defeat was my mistake. It is I, Frederick, is the main reason. அவர் சொன்னாரு, இந்த தோல்விக்கு காரணம் நான் தான், ஃப்ரெட்ரிக் என்ற நானே இதற்கு பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பதாக சொல்லி அவர் தலை குனிந்தார். ஜனங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. மன்னரே, ஏறக்குறைய 46 ஆண்டு காலங்கள் இந்த தேசத்தை நேர்த்தியாய் ஆளுகை செய்தீர்கள். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கென்று நீங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை செய்தீர்கள். இந்த தேசத்திற்காக பல்வேறு யுத்தங்களை சந்தித்து ஜெயித்தீர்கள். இந்த ஒரு தோல்வி உங்களை என்ன செய்யாது, ஒருபோதும் தோற்கடிக்காது. நீங்கள் எங்களுடைய மனதை வென்றுவிட்டீர்கள். எனவே நீங்கள் தொடர்ந்து இந்த தேசத்தின் மன்னராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுடைய வலியுறுத்துதல். மனுஷன் தன்னுடைய தோல்வியையோ தன்னுடைய பலவீனத்தையோ ஒப்புக்கொள்ளும் போது ஒரு மனுஷன் அதை விரும்பி அவனிடத்தில் பட்சமாய் சேர்ந்து அவன் மேலே அன்பு கொண்டு அவன் மீது இரக்கம் காட்டி அந்த மனுஷனை எப்படி தன் பக்கமாக சேர்த்து கொண்டு அவனுடைய உறவை தக்க வைப்பதற்காக வகை தேடுகிறானோ, அதே போல பரலோகத்தின் தேவனும் நம்முடைய குறைகளை இந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை செய்யும் போது
நம்மையும் அவருடைய மார்போடு அணைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த நாளிலே சேர்த்துக் கொள்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எனவே மகா ஃப்ரெட்ரிக் இந்த தோல்வியை ஒப்புக்கொண்ட பிற்பாடும் ஜனங்கள் அவரை வெற்றி பெற்ற மன்னராகவே பார்த்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய குறைகளையும் நம்முடைய பாவங்களையும் நம்மளுடைய துர்க்கிரியைகளையும் இன்றைக்கு அறிக்கை செய்ய வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். A genuine confessions of sins plays always a genuine revival in our hearts. ஒரு மெய்யான பாவ அறிக்கையே நம்முடைய இருதயத்திற்கான மெய்யான எழுப்புதலின் அனுபவமாக இருக்கும். Confession of sins restores the lost joy. பாவ அறிக்கையே நாம் இழந்த சந்தோஷத்தை நாம் திருப்பி மீட்டெடுக்கும் ஒரு அனுபவமாக இருக்கிறது. பாவ அறிக்கையே நாம் இழந்த சமாதானத்தை நமக்கு மீட்டு கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. இந்த பாவ அறிக்கையே நாம் இழந்து போன நம்பிக்கையை நமக்கு புதுப்பிக்கிறதாக இருக்கிறது. இந்த பாவ அறிக்கையே நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு துண்டிக்கப்படுவதை அது சரி செய்து நமக்கான உறவை ஆண்டவரோடு நெருங்க செய்கிறதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நேரடியாக செயல்படுவதற்கு அனுமதிக்கிறது இந்த பாவ அறிக்கை. தேவ ஜனமே, இந்த நாளிலும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கடன் செல்லும் போது நாளைய தின திருவிருந்து ஆராதனையில் நாம் பங்கு பெறுவதற்காக நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கையில் பிடிப்பதற்கு முன்பதாக நாம் இந்த இரவு நேரத்திலே இல்லங்களுக்கு சென்று கிறிஸ்துவுக்கு முன்னிலையிலே முழங்கால் படியிட்டு குடும்பமாக அல்லது தனித்தனியாக இந்த நாளிலே பாவ அறிக்கை செய்து வர வேண்டும் என்பதே நமக்கான உயர்ந்த அழைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் பாவ அறிக்கை செய்கிற இடத்திலே சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும், பரிசுத்த ஆவியானுடைய உறவும் அந்த இடத்திலே நமக்கு உண்டாகிறதாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் என்ன? சரியா? The unconfessed sins are cancer cells in our spiritual life. இந்த அறிக்கை செய்யப்படாத பாவம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புற்றுநோயாக மாறுகிறது. ஒரு புற்றுநோய், ஒரு சின்ன மனுஷனுடைய ஒரு உடம்புல ஒரு சின்ன செல், ஒரு சின்ன அணு பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் போதும், அந்த சின்ன அணுவில் இருக்கக்கூடிய அந்த புற்றுநோயின் வளர்ச்சி நாளடைவிலே வீரியம் கொன்று அந்த மனுஷனுடைய ஆயுசு காலத்தை சீக்கிரத்தில் முடிவுக்கு கொண்டு வருகிறது போல ஒரு சின்ன பாவத்தை கூட நாம் அறிக்கை செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாளடைவிலே அந்த பாவ அறிக்கை நமக்குள்ளாக இருக்கும்போது அந்த பாவம் நமக்குள்ளாக வேர் விட்டு வளர்ந்து நம்முடைய ஜீவியத்தை முற்றிலுமாக சிதைத்து விடுகிறது. False confessions makes the wall stronger between you and God. மாயையான இந்த பாவ அறிக்கை நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவிலே ஒரு பலமான ஒரு மதிலை எழுப்பி விடுகிறது. Genuine confession brings genuine revival. மெய்யான பாவரிக்கை மெய்யான எழுப்புதலை நமக்கு கொண்டு வரும். எனவே தேவ ஜனமே, இந்த நாளிலே இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய இந்த அனுபவத்தின் ரீதியாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக மெய்யான பாவ அறிக்கை செய்து இங்கிருந்து கடன் செல்ல வேண்டும். Random confessions always inactivate Holy Spirit's moment. இந்த சடுதியில் நாம் செய்யக்கூடிய பாவ அறிக்கை நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடை நம்மிடத்திலே அனுமதிக்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ரேண்டம் கன்ஃபெஷன்ஸ் நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடை அனுமதிக்காது. இந்த ரேண்டம் கன்ஃபெஷன்ஸ் தேவனோடு இருக்கிற அந்த உறவில் நமக்கு நீடித்திருப்பதற்கான அனுபவத்தை குறைத்து விடுகிறது. இந்த ரேண்டம் கன்ஃபெஷன்ஸ் ஆண்டவருடைய வல்லமையையும் அது சந்தேகிக்கிறதாக இருக்கிறது. It put God's away. இந்த சடுதியிலே நாம் செய்யக்கூடிய பாவரிக்கை, சில இடத்துல பாவரிக்கை ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, நான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க ஆண்டவரே, எல்லா பாவத்தையும் மன்னிங்க. ஒரு இரு வசனங்களை நாம் வாசித்து நாம் தெய்வ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 1 யோவான் 1 அதிகாரம்
9ஆம் வசனத்தை வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் இரக்கத்தோடு காத்திருக்கிறார். அவர் உண்மையாய் காத்திருக்கிறார், நீதி செய்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் உண்மையாய் பாவரிக்கை செய்கிற எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் வச்சிருக்கிறாரு. என்ன பதில்? மன்னிப்பு என்ற பதில். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவ அறிக்கை செய்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு இலவச பரிசு இரக்கம் என்ற ஒரு பரிசு. அந்த இரக்கத்தினாலே நாம் பெறக்கூடிய நன்மை அநேகம் இருக்கிறது. குடும்ப வாழ்விற்கான நன்மை, தனிப்பட்ட வாழ்விற்கான நன்மை, ஆவிக்குரிய வாழ்விற்கான நன்மை, சரீர ரீதியான வாழ்விற்கான நன்மை. எனவே இந்த உலகத்திலே நாம் வெற்றியின் பாதையை நோக்கி கடந்து செல்வதற்கான நன்மை. எனவே பாவ அறிக்கை செய்கிறவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான அனுபவங்களாக இருக்கிறது. இப்படி இருக்கையில் இந்த மெய்யான பாவரிக்கையை நாம் எப்படி செய்வது? இது நாம் சபையில் செய்யப்படக்கூடிய ஜெபத்தில் நாம் செய்ய முடியுமா, அல்லது தனிப்பட்ட ஜெபத்தில் நாம் செய்ய முடியுமா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி நாம் மனதில் நினைக்கணும். மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனவே கன்ஃபெஷன் brings us close to God. ஆண்டவரை நம்ம தேடுறோம்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்? இந்த பாவ அறிக்கையை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். 3 முக்கிய பாடங்களை இந்த நாளிலே நாம் பார்த்து நாம் ஆசீர்வாதத்தோடு நம்ம கடன் செல்கிறோம். முதலாவது பாடம், the first lesson, confess your sins specifically. பாவத்தை எப்படி அறிக்கை செய்யணுமா? குறிப்பிட்டு அறிக்கை செய்யணும். என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை ஜெபத்தில் கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கிறோம்? ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேளுங்க, என் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யுங்க, எனக்கு சுகம் கொடுங்க, என்னுடைய கையின் பிரயாசங்கள் வாய்க்கட்டும், எனக்கு எதிர்கால திட்டங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நீங்க அனுமதிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு கேட்கிற நீங்களும் நானும் பாவரிக்கை செய்யும் போது எப்படி ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி பார்க்கும்போது அதையும் நாம் குறிப்பிட்டு சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம். ஆண்டவரே, ஓய்வு நாள மீறின என்ன மன்னிங்க. ஆண்டவரே, பிறருடைய வேலை காரியங்களில் நான் அநியாயமாய் தலையிட்டு சில வார்த்தைகளை பேசினேன், என்னை மன்னிங்க. ஆண்டவரே, கோபம் கொள்ளக்கூடாது, நான் கோபம் கொண்டே, என்னை மன்னிங்க. குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றம் உள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு. சரியா? இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றம் உள்ளவன் ஆகும் போது. சரியா? ஒண்ணுல. சரியா? அப்படின்னா ஸ்பெசிபிக், ஏதோ ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு கட்டளையில, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒன்றில குற்றமுள்ளவனாக இருக்கும் போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட வேண்டும். சில பேருடைய ஜெபத்தை நான் கவனிப்பது வழக்கம். ஜெபத்தினுடைய வேண்டுதல் விதத்தில் ஃபர்ஸ்டே தேவைகளை வச்சிருவாங்க, ஆசீர்வாதங்களை சொல்லிடுவாங்க, எல்லாம் முடிச்சுட்டு முடிக்க போற நேரத்தில் எங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரே, forgive all our sins and shortcomings in Jesus name, amen அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. எனவே பாவரிக்கை முதல்ல வந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பெற முடியும். அப்ப தேவைகளை முன்னாடி வச்சுட்டு பாவரிக்கையை நாம் பின்னிட்டு நாம் வைத்திருப்போம் என்று சொன்னால் நாம் இந்த இடத்திலே தேவனோடு நெருங்கி இருப்பதற்கான ஜெபத்தை ஏறெடுக்கவில்லை. இன்னொரு புறத்திலே நாம் யெகோவாவின் நாமத்திற்கு கனவீனத்தை நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த பாவ அறிக்கை ஜெபத்தில் இன்னைக்கு நாம் முதலாவது நாம் படிக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, confess your sins specifically.
தனித்தனியாக குறிப்பிட்டு சொல்லி நாம் ஜெபத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அநேக சூழ்நிலைகளே நாம் கீழ்ப்படியாமல் போவது உண்டு. அநேக சூழ்நிலைகளே இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை மீறுவதும் உண்டு. பாவம் என்றால் என்ன? நாம் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். எனவே இந்த விளக்கம் எல்லாம் நமக்கு நன்று தெரிந்திருந்தாலும் இந்த பாவத்தை அறிக்கை செய்வது நிமித்தமாக கிறிஸ்துவின் பிரமாணங்களுக்கு நாம் உடன்படும் போது நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பாவ அறிக்கை செய்வது நிமித்தமாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் அம்மையார் எழுதியிருக்கிறாங்க, 38வது பக்கம். True confession is always of a specific character. சரியா? மெய்யான பாவ அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட குணாதிசயமாக இருக்கிறது. and acknowledge particular sins. சரியா? மெய்யான பாவ அறிக்கையில என்ன வேணுமா? particular sins. இந்த தப்ப பண்ணுனே ஆண்டவரே, சரியா, இதுக்காக என்ன மன்னிங்க, இதுக்காக எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, இந்த ஒரு தடவை மன்னிங்க, இனிமே நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அதுதான் மெய்யான பாவ அறிக்கை. எனவே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வர்றது கிடையாது. நான் இதை செய்தேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது ராஜா, உங்களுக்கு தெரியும், தீர்க்கதரிசியாகிய நாத்தான் போயிட்டு அவர்கிட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு பேரபிள் மாதிரி பேசிட்டு வர்றார். அப்ப சொன்னதும் அவர் சொல்றாரு, யார் அவன், அப்படிப்பட்டவன் இந்த தேசத்துல இருக்கக்கூடாது என்று சொன்ன நேரத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? ராஜாவே, நீதான் அவன். தாவீது ராஜாவால் என்ன செய்ய முடியல என்று சொல்லலாம் பார்க்கும்போது அந்த பாவம் அவருக்குள்ளாக இருக்கிறத பார்க்க முடியல. ஆனா அது பாவம்ன்றது தெரியுது. எனவே நீங்க நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது சில நேரத்தில் பிரச்சனை என்னன்னு சொல்ல வரும்போது பாவம் நமக்குள்ளாக இருக்கிறதை பார்க்க முடியல, ஆனா பாவம்ன்றது தெரியுது. அது தெரிந்து இன்னைக்கு நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மெய்யான பாவ அறிக்கையிலே தனித்தனியாக என்ன பாவம் செய்தோம், எந்த இடத்திலே குற்றமுள்ளவனாக இருக்கிறோம், எந்த இடத்திலே நாம் ஆண்டவருக்கான உறவிலே நாம் குறைவை வைத்திருக்கிறோம், அந்த இடத்திற்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். All confession should be defined and to the point, acknowledging the very sins which you are guilty. நம்ம பாவ அறிக்கை செய்யும் போது அந்த ஜெபத்திலே நம்ம மனசுக்கு எது பாரமாக விளம்புகிறதோ அந்த பாரம் மிகுந்த சூழ்நிலைக்கான காரியத்தை ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Confess your sins specifically. குறிப்பிட்டு சொல்லி பாவ அறிக்கையை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். Honest confession will make road that we accept Jesus as a personal savior. இந்த மெய்யான இந்த பாவ அறிக்கை எதற்கு வழிநடத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. எனவே இன்னைக்கு வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது பாவ அறிக்கை ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா, சரியா, நேரம் இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர் எடுத்து பேனா வச்சு எழுதி பாருங்க, எவ்வளவு பாவம் செய்திருக்கோன்றது தெரியும். சரியா? ரொம்ப நாளுக்கு எழுத வேண்டாம், அந்த ஒரு வாரத்தில் மட்டும். சரி, அந்த ஒரு வாரத்தில் என்னென்ன பாவம் செய்தேன், என்னென்ன காரியம் ஆண்டவருக்கு பிரியமற்றதாக இருந்திருக்கும், என்னென்ன காரியம் ஆண்டவருடைய முகத்தை வாட வைத்திருக்கோம் நான் செய்த கிரியைகளில், இது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் நம்ம எழுதி பார்த்தோம் என்று சொன்னால் அது பெரிதாய் இருக்கும். அன்றைக்கு இது எல்லாத்தையும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து பாவரிக்கை நாம் செய்து வரும்போது நாம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு நாம் காணப்படுகிறோம். List down all the sins, God the joy of the Lord after the acceptance. எனவே பாவ அறிக்கையின் ஜெபத்தை செய்த பிற்பாடு தேவனுடைய மகிழ்ச்சியை நாம் பெறுகிறவர்களாக நாம் இருப்போம். ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு கலந்து சொல்லி நான் கடன் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்வதற்காக நான் கடந்திருந்தோம். இப்போ சந்தை வெளியில் ஒருவர் தரையில் உட்காந்துருக்கிறாரு. இந்த சின்ன சின்ன கொத்தமல்லி கீரை இதெல்லாம் வச்சு தரையில் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பேச முடியாது. இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டோன்னா 2 ரூபா 5 ரூபான்னு சொல்லி கை மட்டும்தான் அவருக்கு காட்ட தெரியும். சரி, அப்படி வழி போக்கராக அங்கு கடன் சென்றோம்.
அந்த இடத்துல அவருக்கு ஒரு சில அனுபவங்கள் எல்லாம் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவர் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவருடைய குடும்பங்கள் எல்லாம் நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாமே ஞானமுழுக்கு பெற்றிருந்தாங்க. இப்போ இவரையும் அந்த சூழ்நிலைகளாக விசாரித்து பைபிள் ஸ்டடியெல்லாம் கொடுத்து அவங்க ஞானமுழுக்கு பெற்று வந்த வேலையில் என்ன ஆச்சரியம் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு ஏறக்குறைய ஒரு 7 நாள் கூட்டம் நடத்தினோம். அந்த ஞானமுழுக்கு எடுத்து அடுத்த நாள்ல இருந்து பார்க்கும்போது அவர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட சந்தோஷம், தன்னுடைய பாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கழுவப்பட்டது என்ற சந்தோஷம். என்னுடைய பாவங்களை தேவன் நிவர்த்தி செய்தார், இயேசுவின் இரத்தம் என் மேல் இருக்கிறது, எனவே இன்றைக்கு நான் பாவி என்ற நாமத்திலிருந்து நான் சொஸ்தமடைந்தேன் என்ற ஒரு சந்தோஷம். தேவ ஜனமே, confess your sins specifically. It brings the joy to your heart. நீங்கள் குறிப்பிட்டு உங்களுடைய பாவங்களை சொல்லி ஆண்டவரிடத்திலே நீங்கள் அறிக்கை செய்யும் போது உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகிழ்ச்சியை நீங்கள் பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பாடம், செகண்ட் லெசன், இரண்டாவது பாடம், confess what made you sin. உங்களை பாவம் செய்ய தூண்டியதை அறிக்கை செய்து ஜெபியுங்கள். சரியா? நம்மளை பாவம் செய்வதற்கு ஒரு தூண்டுதல் இருக்கும், அப்படிதானே? சில நேரத்தில் மனுஷ ரூபத்தில் தூண்டுதல் வரும், சில நேரத்தில் பொருட்களின் ரூபத்திலே தூண்டுதல் வரும், சில நேரத்தில் வேற ஏதாவது பார்க்கக்கூடிய காட்சிகளின் ரூபத்தில் தூண்டுதல் வரும். அப்ப இந்த பாவம் செய்வதற்கான தூண்டுதல், சரியா? ஆலயத்தில் இருக்கும்போது ஃபோன் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா ஃபோன் பார்ப்போம், அப்படிதானே? அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த போனை நாம் பார்க்க கூடாது, இந்த போன் என்ன செய்யக்கூடாது, என்னைய பாவம் செய்யறதுக்கு தூண்டக்கூடாது. அப்ப பாவம் செய்வதற்காக எது நம்மை தூண்டுகிறதோ அதை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, ரிமெம்பர், நினைச்சு பாருங்க. உங்களுடைய விழுகைக்கான காரணம் என்னன்றதை நினைச்சு பாருங்க. உங்களை பாவிகளாக மாற்றுவதற்கான காரணம் என்னன்றதை நினைச்சு பாருங்க. உங்களை பாவி என்று பெயர் சூட வைத்த அந்த தூண்டுதல் என்ன என்று நினைத்து பார்த்து, வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. 3 வார்த்தை ஆங்கில வேதாமத்தில் பார்த்தோம்னா, ரிமெம்பர், நினைத்து பாருங்க, மனம் திரும்பி, ரிப்பன்ட், அடுத்து ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, ரிப்பீட், 3 R. ரிமெம்பர், ரிப்பன்ட், ரிப்பீட். ரிமெம்பர், ரிப்பன்ட், ரிப்பீட். என்ன செய்யணும்னு சொல்லலாம் பார்க்கும்போது, கன்ஃபஸ் வாட் மேட் யூ சின். பாவம் செய்வதற்காக என்ன தூண்டினது நினைச்சு பாருங்க. ரிமெம்பர், ரிப்பன்ட், மனம் திரும்புங்க. ரிப்பீட், முன்னாடி ஆதியில் செய்த கிரியைகளை நாம் தொடர்ந்து நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்னன்றத வேதம் சொல்லுகிறது, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, பைபிள் அந்த வார்த்தையை நம்ம நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். நீ மனம் திரும்பாத பட்சத்தில், ஆண்டவர் எப்ப நம்மளை நியாயம் தீர்க்கிறாரு? எப்பவுமே தீர்ப்பாரு. ஆனா மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன நடக்கும்? உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். You will lose your character and your identity and your entire life. மனம் திரும்பல, பாவரிக்கை செய்யல, நான் நினைச்சு பார்க்கல, மனம் திரும்பல, நான் ஆதியில் செய்த கிரியைகளை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜீவ வாழ்க்கையை ஒரு நாள் நாம் இழந்து விடுவோம். இது உண்மையே. எனவே confess what made you sin. பாவம் செய்வதற்காக எது நம்மை தூண்டினதோ அதை நாம் அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெருமிதம் என்பது ஒரு பாவம், இச்சை என்பது ஒரு பாவம், ஓய்வு நாளை மீறுவது ஒரு பாவம். இன்னைக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம இருதயம் கடினமாக இருக்கக்கூடிய வேளையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் நம்மை புரிந்து வைத்திருக்கிறாரு. அதனால தான் அதை வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நமக்கு பேசுகிறார். It is the pride that goes or that takes your heart away from God. இந்த பெருமிதமே நம்முடைய இருதயத்தை கிறிஸ்துவினிடத்திலிருந்து வெகு தூரத்திற்கு நம்மை பிரித்து செல்கிறதாக நம்மை வழிநடத்துகிறது. Remember where thou art fallen.
நாம் எந்த நிலைமையிலிருந்து விழுந்தோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பரம் சிவப்பாய் இருந்தாலும் நான் அதை எப்படி மாற்றேன்றாரு? பஞ்சை போல. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மை அழைப்பது எப்படி என்று சொல்ல பார்க்கும்போது, கம் லெட் us reason together, எல்லாரும் சேர்ந்து வழக்காடுவோம் வாருங்க. நம்முடைய பாவங்களை ஆண்டவர் இந்த நாளே மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய பாவங்கள் அது சிவேர் என்று இருந்தாலும் அதை உறைந்த மலையாகவும் வெண்மையாகவும் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்ணிறமாகவும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நாட்டிலே நம்ம செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அநேக கொலை செய்திகள், தற்கொலை செய்திகளை நம்ம கேட்டு வருகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு சில அனுபவங்களை நான் படிப்பதுண்டு. எதற்காக இந்த நபர் தற்கொலை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, சில நாட்கள் முன்பதாக ஒரு அனுபவத்தை நான் படித்தேன். ஒரு பையன் வீட்டில் அவங்க அம்மா அப்பா ஃபுட்பால் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறான். ஃபுட்பால் எவ்வளவு? ஒரு 350 ரூபா, ஒரு 500 ரூபா, சரியா? உயிரோட மதிப்பு தெரியல. இன்னொரு பக்கத்தில் ஒரு இடத்துல பார்த்தோன்னா ஒரு சந்தேகம், கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு சந்தேகம், மனைவி தற்கொலை பண்ணிட்டாங்க. சந்தேகம் அது தவறுதான், அதை நான் சரி என்று சொல்லி பேசவில்லை. ஆனால் அந்த சந்தேகத்தையுமே மன்னிக்க முடியுமே? அந்த இருதயம் இல்லையே. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு எதை விரும்புகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, தான் விரும்பினதை அடைய வேண்டும் என்பதை அவன் பிரயாசிக்கும் போது அல்லது அதற்காக தன்னை ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய காலங்களிலே இன்னைக்கு மனுஷன் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய குறைவை, தனக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவத்தை என்ன செய்ய முடியல, அவனால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, வழக்காடுவோம் வாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். கன்ஃபஸ் யுவர் சின்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி, உங்களுடைய பாவங்களை குறிப்பிட்டு சொல்லி அறிக்கை செய்யுங்கள். அடுத்தபடியாக நாம் பார்த்த பாடம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கன்ஃபஸ் வாட் மேட் யூ சின், உங்களை பாவம் செய்வதற்காக தூண்டினது எதுவோ அதை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அனுபவத்தை நான் சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து நான் அடுத்த பகுதிக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். ஒரு சகோதரி, அவங்க அதிகமாக செல்போன் ஒருவேளை செல்போன் யூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. அதிகமாக செல்போன் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த செல்போன் பார்த்துட்டு இதில் இந்த வாட்ஸ்அப், இந்த ஃபேஸ்புக், இந்த ஸ்னாப்சாட், வீசாட், வைபர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது வழியாக அவர் யாருக்கோ ஒரு நாள் தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த உறவு நாளுக்கு நாள் பலப்பட ஆரம்பித்தது. இவங்க கணவன் மனைவியாக இருக்க வேண்டிய இடத்திலுடைய அன்பு என்ன செய்தது, அப்படியே குறைஞ்சு போக ஆரம்பிச்சு. கணவருக்கு சந்தேகம் வந்துச்சு. கேட்பார்ல, என்னம்மா பண்ணுற ஃபோனில் இவ்வளோ நேரம், உன் ஃபோனை கூட நான் பார்க்கணும். இல்லை நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, எல்லா ஆப்ஸுக்கும் ஆப் லாக் போட்டு வச்சுருக்குறாங்க, திறந்து பார்க்க முடியல. சரி, நாட்கள் சென்றுகிட்டே போனது. சரி, இது எவ்வளோ நாள் விட்டு வைக்க முடியும், என்னைக்காவது ஒரு நாள் சுதாரிச்சாகணுமே. கணவன் அதை எடுத்து பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. பார்த்தோன்னா எங்கெல்லாம் உறவுகள் வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் பழக்கம் வைத்து தவறான வார்த்தைகள், காரியங்கள். சரி, என்ன செய்யறது? ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு சான்ஸ். போனது போட்டுமா, இது எல்லாத்தையும் விட்டுரு, நீ கிறிஸ்துவுக்குள்ளாக வா, உன்னுடைய நீ செய்தது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், சரியா? நான் உன்னை நேசிக்கிறேன், உன் பிள்ளைங்களை நேசிக்கிறேன், நம்ம குடும்பமா இருக்கணும், வேற எதையுமே நான் பெருசா பார்க்கல, இதோட இது போட்டுன்னு சொல்லி அறிக்கை செய்தார் பாருங்க கணவர். அந்த மனைவி உடனே என்ன சொல்றாங்க, ஐயா நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன், என்னை நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிடுவீங்களா? தேவ ஜனமே, நாமும் ஆண்டவருக்கு துரோகம் செய்திருக்கிறோம். எதனால, எதை வச்சு துரோகம் செய்த? அந்த அம்மா செல்போன்னால துரோகம் பண்ணாங்க, செல்போனை வச்சு துரோகம் பண்ணாங்க. நம்ம எதை வச்சு துரோகம் பண்ணோம்? வார்த்தைகளை வச்சு துரோகம் பண்ணோமா?
அல்லது கண் பார்வையை வச்சு துரோகம் பண்ணோமா? இந்த கையினால் நாம் செய்த கிரியைகளை வைத்து துரோகம் பண்ணோமா? இல்லை நாம் நடந்து போகிற இந்த கால்களை வைத்து தவறான திசையில் நாம் நடந்து நாம் துரோகம் பண்ணினோமா? அல்லது இருதயத்தில் சில தவறான தீர்மானங்களை எடுத்து நாம் துரோகம் பண்ணினோமா? ஆண்டவர் நீ கூப்பிட்டு பார்க்குறாரு, என் மகனே மகளே, நீ எதை வச்சு துரோகம் பண்ணாலும் சரி, இன்னைக்கு நான் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், நீ என் அண்டை வருவாயா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டார்னா என்ன பதில் சொல்ல போறோம்? Confess what made you sin. மூன்றாவதாக நாம் பார்க்கிற பகுதி, third part, confess the result of your sin. பாவத்தின் விளைவை அறிக்கை செய்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது. It has an effect. Every sin deals with an effect. ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு விளைவு இருக்கிறது. பொய் சொன்னா ஒரு விளைவு, களவு செய்தால் ஒரு விளைவு, கொலை செய்தால் ஒரு விளைவு. எனவே இது எல்லாம் இந்த பூமியில் நாம் அனுபவிக்க வேண்டியதே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு கதையை படிக்கிறோம். அந்த கதையினுடைய முடிவிலே நாம் பார்க்கும்போது 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அந்த குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் யாரு கிடையாது, பாத்திரன் அல்ல என்று சொன்னான். எனவே அவன் சொல்றான் அப்பா பார்த்து, அப்பாவே, அப்பா உங்ககிட்ட இருந்து நான் சொத்தை வாங்கிட்டு நான் போய் என் நண்பர்களோட சேர்ந்து நான் செலவு பண்ணேன், வேசிகளிடத்திலே அதை அழித்து போட்டேன், இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் இனிமே நான் யாரா இருக்க முடியாது, உங்களுடைய பிள்ளையா நான் இருக்க முடியாது. சரி, என்ன விளைவை இவனுடைய வாழ்க்கையிலே சந்தித்தான்? உங்க அப்பா ஒரு பெரிய செல்வந்தர் தான், இல்லைன்னு கிடையாது. What is the effect of his sin in his life? அவனுடைய வாழ்க்கையில என்ன விதமான விளைவை அவன் சந்தித்தான் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. தனி மரமாக சாலையிலே ஒரு அனாதையாக நிற்க வேண்டிய ஒரு விளைவு. அடுத்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, அழகான தோற்றம் இல்லை, ரொம்ப நாளா ஷேவ் பண்ணல, ரொம்ப நாளா நல்ல ட்ரெஸ் பண்ணல. அவனுடைய சூழ்நிலை என்ன மாறிச்சுன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, பன்றிகளை மேய்க்கக்கூடிய இடத்திலே பன்றிகளுக்கு தவிட்டை போட்டு அந்த பன்றிகளை பராமரிக்க வேண்டிய வேலை. நினைச்சு பார்க்குறான், எங்க அப்பா வீட்டில் ஒரு வேலைக்காரனா இருந்தா கூட எனக்கு 3 வேளை சாப்பாடு நிம்மதியா கிடைக்குமே, அப்பாட்ட போவோம், அப்பா ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லிட்டு அப்பாவுடைய வீட்டை நோக்கி அவன் போகும்போது, அப்பா ரொம்ப தூரத்துல அவன் வர்றதை பார்த்து அவன் கிட்ட ஓடி அவனை அணைத்து கொண்டு பேசும்போது அந்த மகன் பேசுறான், அப்பா அல்லது தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமே நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கவே முடியாது. அப்பா என்ன சொன்னாரு? அந்த வசனத்தை நான் போட்டு வைக்கல, அடுத்த வசனத்தை வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்த அப்பா என்ன சொன்னாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து நாம் சந்தோஷமா இருப்போம். பாவ அறிக்கை செய்த இடத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகுது, ஒரு பண்டிகை உண்டாகிறது, ஒரு விசேஷித்த ஆசரிப்பு உண்டாகிறது, ஒரு களி கூறும் கூட்டம் அங்கே கூடுகிறது. எனவே தேவ ஜனமே, இந்த நாளில் நீங்களும் நானும் பாவ அறிக்கை செய்யும் போது உண்மையாக ஆண்டவருக்கு முன்பதாக இன்னைக்கு நாம் பாவத்தின் விளைவை சொல்லி நாம் அறிக்கை செய்வோம் என்றால், ஆண்டவர் நமக்கும் இந்த இளைய குமாரனுடைய வீட்டில் எப்படி ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நமக்கும் அந்த சந்தோஷத்தை கொண்டு வருவார். எனவே பாவம் செய்ததனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? சில ஏறக்குறைய 11 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சாட்சி, இது என்னுடைய சாட்சி. ஒரு முறை ஒரு திருச்சபையிலே முழு இரவு ஜெபத்திற்காக கடந்து வருவதற்கு அழைக்கப்பட்டேன். அந்த போதகர் என்னை குறிப்பிட்டு சொன்னார், பாஸ்டர், இது சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறது, நீங்கள் இரவு நேரத்தில் டிராவல் பண்ணுறதை நாங்கள் விரும்பலை, அதனால் வெளிச்சம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் சீக்கிரமாக என்ன செய்யுங்க, பிரகாசபுரத்துலேருந்து பெரிய தாளைக்கு நீங்கள் வந்துடணும் என்று சொல்லி எனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருந்தார். ஆனால் அது நான் புதிதாக போதகராக பொறுப்பேற்ற காலங்களிலே ஒரு சில தன்னம்பிக்கைகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
எவ்வளோ தூரம் இருந்தால் என்ன, 30 நிமிஷத்தில் என்னால் போய் சேர முடியும் என்பது என்னுடைய மனதில் வைத்திருந்த ஒரு தன்னம்பிக்கை. ஏறக்குறைய சாயங்காலம் இருட்டக்கூடிய நேரத்தில் என்னுடைய வாகனத்தை எடுத்து நானும் இன்னொரு சகோதரனுமாக நாங்கள் கிளம்பினோம். 6:30 மணிக்கு இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறோம். அந்த நாசரேத் பகுதியில் அந்த ரோட்லலாம் நமக்கு தெரியும், அந்த ரோட்டை தெரிஞ்சவங்க பெரும்பாலும் லைட் வெளிச்சமே இருக்காது, ரோடும் அவ்வளோ நல்லா இருக்குன்ற சொல்ல முடியாது. ரொம்ப வேகமாக கடந்து சென்றேன். என்னுடைய டார்கெட் 30 நிமிஷத்தில் அந்த சர்ச்சில் இருக்கணும். 30 நிமிஷத்தில் அந்த சர்ச்சில் இருக்கணும். எனக்கு தெரியும் இது தப்பு என்று சொல்லி. இது தப்பு, அவர் சொன்ன வார்த்தையும் கேட்கல, ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளேயும் நான் இல்லைன்றது தெரியும். கட்டுக்கடங்காத வேகத்தோட வண்டி போய் கொண்டிருக்கிறது. எதிர்பாராத விதத்தில் வழியில் ஒரு கருப்பு ஆடு வந்து உள்ள குதிச்சிருச்சு. நினச்சி பாருங்க, ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருப்பேன். பல அடி தூரங்களுக்கு அப்படி தூக்கி வீசப்பட்டு என்னுடைய இடது ஷோல்டர் எல்லாம் டிஸ்லோகேட் ஆகி ஃப்ராக்சர் ஆகி பார்த்தா இங்கே தையல் எல்லாமே பாரபட்சம் இல்லாமல் அடிகள். ஹெல்மெட் வேறு போடலை தெரியும். வண்டி என் மேலே படுத்து அது பல தூரம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கீழே விழுந்து 10 செகண்டுக்குள்ளே நான் தரையில் இல்லை, என்னை உடனே தூக்கிட்டாங்க. உடனே வீட்டுக்கு தொடர்பு கொண்டோம். அப்பா சொன்னாங்க உடனடியாக நாசரேத் மருத்துவமனைக்கே கொண்டு வாங்க, நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னாங்க. அங்கே கேஷுவாலிட்டியில் வச்சு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா காயத்தை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாங்க அவங்க சொஸ்தமான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அழுகன்னா அழுக, அப்படி ஒரு அழுக. வலி எதுவும் தெரியல, பெயின் கில்லர்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க, வலி எதுவுமே தெரியல. ஆனால் ஒரு அழுக, நிற்காத ஒரு அழுக, வீட்டுக்கு போகிற வரைக்கும் அழுக. என்னை யார் வந்து பார்த்தாலும் எனக்கு அழுக, எனக்காக யார் ஜெபம் பண்ண வந்தாலும் அழுக. ஏன் தெரியுமா? நான் செய்தது அவ்வளோ பெரிய தப்பு. அந்த தப்புனால இன்னைக்கு நான் அனுபவித்த அந்த வேதனைகள் ஏறக்குறைய 6 மாத காலமாக ஒரு கனத்த ஒரு போராட்டம். திருப்பி நான் எப்படி அந்த சூழ்நிலைக்குள்ளாக நான் திரும்பி வருவேன்? திரும்ப நான் எப்படி என்னுடைய கை, என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் இயல்பு நிலைமைக்கு திரும்ப நான் எப்படி என்னுடைய ஊழியத்திற்கு என்னுடைய வாகனத்தை நான் எடுக்க முடியும் என்று சொல்லி பலதரப்பட்ட ஏக்கங்கள், பலதரப்பட்ட பிரயாசங்கள். ஆனா இதெல்லாம் நான் கத்துக்கிட்டது ஒண்ணுதான், this is the effect that I faced because of my wrong deed. நான் செய்த தப்புக்கு நான் பெற்றுக்கொண்டது. அதுக்கப்புறத்தில் நல்ல பாடம் படிச்சிட்டேன். எங்கே போனாலும் கரெக்டான டைம் போயிடணும். ஜோயல் 9 மணிக்கு சர்ச்சா, 8:30க்கெலாம் போயிரு, 8:30க்கு சர்ச்சில் இருக்கணும், சரியா? அதனால் எங்கேனாலும் ஒரு டைம்லி ஒரு அப்பாயின்மெண்ட் வரும். எனவே நாம் செய்யக்கூடிய பாவத்தின் நிமித்தமாக ஒரு சில விளைவை நாம் பெற்றிருந்தோம் என்று சொன்னால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கான சில பாடங்களாக இருக்கும். இதிலும் நாம் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் இந்த புத்தகம் 37ஆம் பக்கத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, இஃப் யூ ஹேவ் given an offense to your friend or neighbor, you are acknowledge your wrong and it is his duty freely to forgive you. நம்மளுடைய பக்கத்தில் இருக்கவங்க யாருக்காவது நம்ம பாவம் செய்திருந்தோம் அல்லது விரோதமாக சில காரியத்தை நம்ம செய்திருந்தோம் என்று சொன்னால் நாம் போய் அறிக்கை செய்யும் போது மன்னிக்க வேண்டுவது அவருடைய கடமை. Then you are to seek the forgiveness of God. முதல்ல his duty to freely forgive you, அவர் மன்னிப்பாரு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்திலையும் மன்னிப்பை தேடணும். சரியா? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவங்களை அறிக்கை செய்யணும். அடுத்த வரிகள் முக்கியமான வரிகள் சொல்லுது பாருங்க, because the brother you have wounded is the property of God. சரியா? இன்னொருத்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்தோ, இன்னொருத்தருக்கு விரோதமாக பொய் சொல்லியோ, இல்ல இன்னொருத்தரை முன்னாடி நிக்க வச்சு அவரை பத்தி வார்த்தைகளை அள்ளி கொட்டி அவரை ஒரு குற்றவாளியாக நம்ம தீர்த்து விட்டோம் என்றாலோ அந்த நபரும் யாருதான்? ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி தான். அந்த ஜீவனுக்காகவும் அந்த ஆத்மாவுக்காகவும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? மரித்திருக்கிறாரு. அந்த ஆத்மாவுக்காகவும் ஆண்டவர் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, எனக்காகவும் ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா நான் இப்படி இதை பேசி இதை நான் செய்வேன் என்று சொன்னால் அடுத்து சொல்லிருக்கிறாரு, and in injuring him, சரியா, ஒருவனை காயப்படுத்துவதை வைத்து you sinned against his creator and redeemer. அவனை உண்டாக்கின தேவனையும் மீட்பரையும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற. தேவ ஜனமே, இந்த நாளிலே இங்கிருந்து நம்ம கடன் செல்லும் போது 3 விதமான நம்பிக்கையோடு நம்ம கடன் செல்லும். A genuine confession. Christian life requires a genuine confession.
பாயிண்ட் என்ன பார்த்தோம் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, confess your sins specifically. நாம் செய்த பாவத்தை குறிப்பிட்டு நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த பாவத்தை செய்தேன், இன்னைக்கு களவு செய்தேன், இன்னைக்கு பொய் சொன்னேன், இன்னைக்கு நான் பிறருடையதை நான் இச்சித்தேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்லி நாம் குறிப்பிட்டு நாம் பாவ அறிக்கையை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாடத்தை நம்ம படிச்சிருந்தோம், confess what made you to be a sinner. நம்ம பாவியாக மாறுவதற்கு எது நம்மை தூண்டினதோ அதை ஆண்டவருக்கு முன்பதாக நாம் சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்த்த பாடம், confess the result of your sin. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாவி என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு அந்த பாவத்தின் விளைவை ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த நேரத்திலும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்டிருப்பவரே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய பாவ அறிக்கையை செய்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது இந்த பரிசுத்தமான திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பாவங்களை குறிப்பிட்டு சொல்லி பாவறிக்கை செய்யவும், நாங்கள் எதனால் பாவம் செய்தோம் என்ற காரணத்தை சொல்லியும், ஆண்டவரே பாவத்தின் விளைவை நாங்கள் உமக்கு முன்பதாக அறிக்கை செய்தோம். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாங்கள் நெருங்கி ஜீவிப்பதற்கான அனுபவத்தை இந்த நாள் செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்தருளும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.